சம்மர்னு வந்துட்டாலே ஞாபகம் வரதே இந்த மாம்பழம் தான். இந்த மாம்பழம் வச்சு ட்ரிங்க்ஸ் செய்யலைன்னா மாம்பழம் கோச்சுக்காது நம்மளை பார்த்து. ஒரு சூப்பரான ஷேக் செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப மாம்பழம் சுகருக்கு ஏற்றாப்புல சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா சில்லுன்னு ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன். அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கிளாஸில் குடிக்க போகிறீங்களோ அந்த கிளாஸில் கீழே கட் பண்ண மாம்பழம், அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மிக்சர், மேலே சப்ஜா விதை, திரும்பி நம்ம அரைச்சி வச்ச மிக்சர், லாஸ்ட்டாக மேலே நம்மளுக்கு பிடிச்சமான ஐஸ்கிரீம், அதுலேயும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டால் சூப்பர் டூப்பராக இருக்குங்க. திரும்பி மேலே வந்து ஒரு டாப்பிங்ஸ்க்கு நம்ம செஞ்சு வச்ச கட் பண்ணி வச்ச மாம்பழமும் இந்த நட்ஸையும் தாராளமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு கலக்கிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடடடடடா, மேலே நட்ஸு, இந்த ஐஸ்கிரீமு, இந்த மேங்கோ பியூரி, நம்ம மேங்கோ கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்போ அமிர்தமாக இருக்குங்க. தேனாமிர்தமாக இருக்கும். வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி